இன்றைக்கும் நேற்றைய நாளிலே பார்த்த அதே வசனத்தை தான் இன்றைக்கும் நாம் தியானிக்க இருக்கிறோம். 7ஆம் வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். ஜனமே கேள், பேசுவேன், இஸ்ரவேலே உனக்கு விரோதமாய் சாட்சிடுவேன், நானே தேவன் உன் தேவனாயிருக்கிறேன். மன்னாவினுடைய தலைப்பு, பூமியில் உள்ளோர் யாவருக்கும் அவர் மெய் தேவனாயிருக்கிறார். அவரே தேவன், மெய் தேவன். வானத்தையும் வானத்தில் உள்ளவைகளை, பூமியையும் பூமியில் உள்ளவைகளையும், அகிலத்தையும் ஆகாயத்தையும் தம்முடைய வல்ல பராக்கிரமத்தினாலே சிருஷ்டித்தவர். மனிதனை மண்ணினாலே உருவாக்கி அவனுக்குள்ளே தன்னுடைய சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாக மாற்றினவர். அவர் நமக்கு மெய்யான தேவனாக இருக்கிறார். பூமியின் குடிகளே எல்லோரும் அவரை கம்பீரமாய் பாடுங்கள். பூமி எங்கும் உள்ளவர்களே அவரை நோக்கி பாருங்கள், அப்போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அவரால் அன்றி உங்களுக்கு மீட்பில்லை, அவரால் அன்றி உங்களுக்கு பாவ மன்னிப்பில்லை, அவரால் அன்றி உங்களுக்கு நிச்சயமாக ஜீவன் இல்லை. நித்திய ஜீவனை நீங்கள் பெற முடியாது. அவர் மாத்திரம்தான் உங்களுக்காக ஒரு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து நம்மை பலியாக கொடுத்தவர், நம்முடைய வெளியேறப்பட்ட ஜீவனை கொடுத்தவர். என் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்கிறபடினாலே அவரும் மனிதர்களை போலவே மாம்சத்தை இரத்தத்தை உடைய மனிதராக இந்த உலகத்திலே அவதரித்தார். அவர் சிந்திய இரத்தத்தினாலே நமக்கு மெய் மீட்பு கிடைக்கிறது. மீட்பை பெற விரும்புவர் அவரை தெய்வமாய் கொள்ளுங்கள், அவரையே நீங்கள் நம்பியிருங்கள். நிச்சயமாகவே நீங்கள் மெய் தேவனிடத்தில் வரும்போது இளைப்பாறுதலை காண்பீர்கள். நிச்சயமாக ஜீவ மார்க்கத்தினுடைய நடத்தப்படுவீர்கள். வலதுபுற சாயும் போது இடதுபுற சாயும் போதும் வழி இதுவே என்று சொல்லி உங்களுக்கு போதித்து சத்தியத்தின் பாதையில் நாடோர் நடத்தி உங்களை ஜீவனுக்குள்ளே அழைத்து செல்வார் என்கிறதிலே சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீரே மெய்யான தேவனாய் இருக்கிற என்கிறதை ஆண்டவரே உலகத்தில் உள்ள அனைத்து ஜனங்களை கண்டுகொண்டு உம்முடைய சத்திய வார்த்தைகளை பின்பற்றி நடக்க எல்லோருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை நீ கொடுத்தருள வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.